அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு, வழிகாட்டுதலுக்கு, கருணைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். ஆனா அல்லாஹ்வோட வாக்குறுதியா இருக்கு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறீங்களோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட நேரான வழிகாட்டுதல் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். இப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தூய்மைப்படுத்துதல், பியூரிஃபிகேஷன். இது ஆல்ரெடி பகுதி 1 ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பேசியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதோட தொடர்ச்சியா உள்ளது பார்ப்போம். தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு உள்ள தலைப்பு வச்சு குர்ஆன்ல நம்ம தேடும் போது அல்லாஹ் நிறைய வசனத்துல சொல்லியிருக்காங்க தூய்மைப்படுத்துதலை பற்றி. அல்லாஹ் தூய்மைப்படுத்துதல்னு சொல்லும் போது அது ஆன்மா சம்பந்தப்பட்ட தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆன்மாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுலயே பல மீனிங் உள்ளடங்கியது. ஒரு விஷயத்தை தூய்மைப்படுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா அதுல ஆல்ரெடி மாசு படிஞ்சிருக்கு, ஆல்ரெடி அதுல அசுத்தம் இருக்கு, அதை நீங்க தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோம். இப்ப நம்ம ஆன்மா எப்படி ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதையும் அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல கற்று தராங்க. நம்ம அல்லாஹ் மட்டும்தான் உறுதியான முடிவு எடுக்க தவறிட்டோம். அதனால நம்ம ஆன்மா அசுத்தமாயிருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்ட தப்புக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நரகத்துக்கு கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் கருணையாளர், கிருபையாளரா இருக்கனால நம்மளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, ஃபைனல் சான்ஸா இந்த உலக வாழ்க்கையை அமைச்சு அதுல நம்ம ஆன்மாவை அமைச்சு மீட்டு கொள்றதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பா கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுக்குள்ள ஒரே நோக்கம் என்னன்னா நம்ம ஆன்மாவை மீட்டு கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மாவோட வந்தோம், ஆன்மாவோட தான் நம்ம திரும்பி போறோம். நம்ம இங்க எந்த பொருளையோ எந்த இதையோ நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆன்மாவா வந்தோம், ஆன்மாவா திரும்பி போறோம். இப்ப ஆன்மாவா வரும்போது நம்ம மாசு படிஞ்ச ஆன்மாவா வந்திருக்கோம். திரும்பி போகும்போது நம்ம ஆரோக்கியமான ஆன்மாவா போறோமா அப்படின்னு. ஏன்னா தூய்மையான ஆன்மா தான் அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு போறதுக்கு உள்ள தகுதியா இருக்கு. இதே அழுக்கு படிஞ்ச ஆன்மாவா இருந்துச்சுன்னா அது நஷ்டத்தை உண்டாக்கி நரகத்துக்கு போகக்கூடியதா இருக்கு அப்படின்னு நம்ம குர்ஆன்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இதுக்காக தான் நம்ம இந்த உலக நோக்கம் என்னன்னு சுருக்கமா சொல்ல போனா தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம ஆன்மாவை எடுத்துட்டு வந்தோம், அதை தூய்மைப்படுத்தி கொண்டு போறதுக்காக தான். இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமா நிறைய பேர் சான்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு குர்ஆன்ல எல்லாம் பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க, நான் நன்னறியான காரியங்கள் பாக்குறேன், நான் சேர்த்து வச்சிருந்ததுல இருந்து தர்மம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சான்ஸ் கேட்பாங்க. அல்லாஹ் இல்ல, உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவேன், இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன்ல நம்ம பாக்குறோம். நம்ம ஆன்மா அல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம உறுதியா முடிவெடுக்க தவறுறதுனால மாசு அடைஞ்சிருக்கு. அதை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப தூய்மைப்படுத்துறதுன்னா தூய்மைப்படுத்துறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கர்ச்சீஃபை தூய்மைப்படுத்துங்க, தூய்மையாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அதுல 2 விஷயம் உள்ளடங்கி இருக்கு. தூய்மைப்படுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த கர்ச்சீஃப் அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். அதை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம அதை ஃபர்ஸ்ட் மேற்கொண்டு அழுக்காக்காம இருக்கணும். ஒரு விஷயத்தை கொடுத்து இதை தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அது என்ன அழுக்கு பட்டுச்சோ அதே மாதிரி அழுக்கு மறுபடியும் பட்டா அது பலன் இல்லை. அந்த அழுக்குல இருந்து நம்ம விடைப்பட்டுட்டு அந்த அழுக்க மறுபடியும் அழுக்காக்காம அதை பாதுகாத்துட்டு அதை தூய்மைப்படுத்துறதுக்குள்ள ப்ராசஸ நம்ம பண்ணுவோம். இதுதான் 2 ப்ராசஸ் இருக்கு. ஒரு இது தூய்மைப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அதை மேற்கொண்டு அழுக்காக்காம இருக்குன்னு, அதுக்கப்புறம் அதை தூய்மைப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம எதனால அழுக்காச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அதே தப்ப இங்க பண்ண விடக்கூடாது. அல்லாவை சார்ந்திராம மற்றவங்களுக்கு சக்தி இருக்கு, என்னால இது முடியும், என்னால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், என்னால என் லைஃபை என்னால அமைச்சிக்க முடியும், என்னால இந்த பொருள் வாங்க முடியும்,
என்னால வந்து இந்த விஷயம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அல்லாவை சார்ந்துராம மற்ற பொருளுக்கோ மற்ற நபருக்கோ ஈவன் நம்மளுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து அல்லாவை சார்ந்துராம சக்தி இருக்குன்னு நம்ம நம்பிட்டோம்னா வந்து அது வந்து இணை வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு இணை வைப்புக்குள்ள ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் இதுதான். அல்லாவை சார்ந்துராம யாருக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்புறது. அந்த இதுல நம்ம உறுதியோட இருக்கணும். இங்க வந்து அதே தப்ப நம்ம பண்ணிடக்கூடாது. அந்தந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து அல்லாஹ் அமைப்பாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, சோதனையில வந்து உங்களுக்கு பொருள் சார்ந்த சோதனை வரும், வாழ்வாதாரத்துல சோதனை வரும், நஷ்டத்துல சோதனை வரும், இது அதிகமா கொடுத்து செல்வாக்குலயும் சோதனை வரும். எல்லா சோதனையிலையும் நம்ம இந்த நிலைப்பாட நம்ம வந்து மெயின்டைன் பண்றோமா அப்படின்னு உள்ளதுக்கு உள்ள தளமா தான் இது இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆன்மா தூய்மை அடையறதுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் இது வந்து தக்குவா சீர்திருந்துருது. தக்குவானா வந்து அல்லாஹ் மீது அச்சம் கொண்டு நம்ம செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது. ஏன்னா நம்ம பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கோம், அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது. நம்ம வந்து இப்போ ஜும்மால கூட வந்து தூபுல் இல்லான்னு சொல்லிட்டு உட்கார்றோம்ல, நம்ம ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றோம்ல, அந்த இது வந்து அல்லாஹ் நாங்க அந்த அந்த பாவத்திலேருந்து எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சீர்திருந்தது. ஒரு மன்னிப்பு கேட்கறது ஒரு ப்ராசஸ் என்னன்னா, அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தப்பை திரும்பி பண்ணாம இருக்கணும். அது வந்து அல்லாஹ் 17 சூரா 17 வசனம் 12 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை கொண்டவருக்கு நிவாரணத்தையும் கருணையும் அடங்கியதா இந்த குரானை நான் இறக்கி அனுப்பணும். இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலுக்கு நம்ம ஒரு தூய்மை அடையறதுக்கு அல்லாஹ் வேதத்தை ரொம்ப ஒரு முக்கியமான இதா சொல்லியிருக்காங்க. வேதத்தையும் தூதர்களையும் அல்லாஹ் வந்து நம்ம தூய்மைப்படுத்துறதுக்குள்ள ஒரு விஷயமா அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தூய்மைப்படுத்துறதுல அல்லாஹ் வந்து நம்மளுக்கு குரான்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. அதை கடைபிடிக்கிறது மூலியமா தான் நம்ம வந்து தூய்மை அடைய முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சூரா 3 வசனம் 164, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக, மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக, மேலும் வேதத்தின் ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களிடமிருந்தே ஒரு தூதர்களை நாம் எடுப்பதன் மூலமாக நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் வந்து ஆசீர்வதித்தார். இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க வழித்தவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வழித்தவர்களா இருந்தோம். அதை வந்து அல்லாஹ் வந்து வேதத்தையும் தூதர்களையும் அனுப்பிச்சு அந்த வேதத்தையும் ப்ரூஃப் மெய்ப்பிச்சு நம்மளுக்கு வழிகாட்டுதலா கொடுத்துருக்காங்க. அந்த வேதம்னா நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்குரிய ஒரே சோர்ஸ்ன்னு எப்படின்னா வந்து மார்க்கத்தோட மூலாதாரம். அதுல உள்ளதை நீங்க கடைபிடிச்சாங்கன்னா அல்லாஹ் வந்து உங்களை தூய்மைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல அல்லாஹ் எது எது கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து விலகிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலா, ஒரு கலங்கர விளக்கா, ஒரு கருணையா, உங்க இதயத்துக்கு தொந்தரவு செய்கின்ற எந்த ஒன்றுக்கும் நிவாரணமா அல்லாஹ் வேதத்தை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வேதத்தை வந்து நம்ம ஒரு உறுதியா பற்றி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான் உறுதிமிக்க வருந்துதலான உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் கடவுளிடம் வருந்த வேண்டும். உங்களோட இரட்சகர் பின்னர் உங்களை பாவங்களை நீக்குவார், மேலும் பாயும் ஆறுகள் கொண்ட தோட்டங்களுக்குள் உங்களை அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வருந்த சொல்லியிருக்காங்க. நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், அதை வருந்துறோம். அதை நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறத வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து ஒரு அன்றாட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இப்போ நம்ம அறியாம நம்ம வந்து நிறைய பாவம் செய்யறோம். ஈவன் அதே தப்பு நம்ம சொன்னோம்ல, அல்லாவை சார்ந்துராம வேற உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நம்புறதுன்னு, அது இன்டைரக்டா நம்மளுக்குள்ளேயே வந்து அதுல இன்னும் நம்ம பியூரா இன்னும் வரல, இன்னும் அந்த அழுக்கிலேயே தான் இருக்கும். அந்த அழுக்குலேருந்து வெளியில வர்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமா வந்து என்னன்னா பாவ மன்னிப்பு. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு அதை நம்ம முயற்சி செஞ்சு அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுங்கள்னு நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பியூரா ஆகிறோம். ஆனா அந்த அழுக்க நம்ம மறுபடியும் பண்ணாம இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம அந்த இணை வைப்பு அல்லாவை சார்ந்திராம மற்றவங்களுக்கு இருக்குன்னு அந்த இதுல இருந்து
நம்ம வந்து பியூர் பண்ணிக்கணும், மேற்கொண்டு அழுக்காக்காம இருக்கணும், அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் நன்மையான காரியங்கள் செய்யறதுனால உங்களுக்கு தீமை அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அது மேற்கொண்டு அழுக்காக்காம இருக்குன்னு, அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை நம்ம வந்து அழுக்காக்குனதுக்கு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் அதை தூய்மைப்படுத்துறதுக்கு உள்ள ஸ்டெப்பு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்கல்ல, சலாத்தை கடைப்பிடிங்க, தர்மத்தை கொடுங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க. அந்த இதெல்லாம் கடைபிடிக்குது. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது நம்ம அதுல சில இதை தான் பாக்குறோம். நம்ம மேற்கொண்டு இதை வந்து நம்ம குரான்ல தேடும் போது அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய கற்றுத்தராங்க அப்படின்னு பாக்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. யார் யார அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல சில இதை நம்ம பார்க்கணும். இந்த இதுல நம்ம நம்ம எல்லாம் ஜும்மாலையும் சொல்றதுதான், ஒரு வசனத்தை படிக்கும் போது அதுல நம்மளை இன்வால்வ் பண்ணி நம்ம பார்க்கணும், இதுல நம்ம இருக்கமா அப்படின்னு. ஏன்னா வந்து வெளிப்படையா கேட்கும் போது நீங்க யாரை நம்புறங்க, யாரு உங்களுக்கு எல்லாமே செய்யறாங்க அப்படின்னு கேட்கும் போது அல்லா அல்லான்னு நம்ம வெளிப்படையா நம்ம வந்து சொல்லிடுவோம் உதட்ட அளவுல. அதை நம்மளே நம்மளுக்குள்ள தேடும் போது, இப்ப நானு எனக்குள்ள ஆன்சர் சொல்லும் போது அந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசீலிச்சு பார்த்துக்கணும். அதுல வந்து தப்பா இருக்கும் போது அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வாழ்க்கை தவணை கொடுத்ததுக்கு வந்து எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்திருக்கு, அழுக்கு படிஞ்ச ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மேற்கொண்டு அழுக்காக்காம தூய்மைப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து யாரை தூய்மைப்படுத்த மாட்டேன்னு சொல்றதுல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது வந்து, உலக ஆதாயங்களுக்காக அல்லாஹ்வின் உடன்படிக்கையை விற்பவர்கள். அதை வந்து சூரா 36 வசனம் 60 61 சொல்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா ஆதமின் சந்ததிகளே, சாத்தானை நீங்க வழிபடக்கூடாது என்று, அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி என்று, மேலும் என்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்றும், இதுவே சரியான பாதையாகும். அல்லாஹ் கிட்ட நம்ம உடன்படிக்கை என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னா, சைத்தான் வந்து நம்மளோட தீவிரமான விரோதி அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாவை மட்டும் வழிபடுங்க, இதுதான் சரியான பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இதை தான் வந்து நம்ம உடன்படிக்கை நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம்னு குரான்ல சொல்லியிருக்காங்க. அதுல கோர் இது என்னன்னா வந்து, அல்லாவை மட்டும்தான் நம்ம வணங்குவோம். அல்லாஹ் மட்டும்னு உள்ளத நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான படிக்கணும். அதை சும்மா அப்படியே ஒரு அல்லாஹ் மட்டும்னு சொல்லிட்டு கடந்து போறதுக்கு இல்ல. அது அல்லாஹ் மட்டும்னு உள்ளது வந்து அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவங்க, அல்லாஹ் மட்டும்தான். அவங்களுக்கு கூட எந்த நபிமார்களோ எந்த தூதர்களோ எந்த மார்க்க அறிஞர்களோ சேர்த்து வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு நம்ம நம்பிக்கை கொள்றது. நம்மளோட வழிபாடுகளையும் வந்து அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு நபிமார்கள் தூதர்கள்லாம் இதுதான் கற்பிச்சாங்க. அவங்க மறைஞ்ச பிறகு அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு பேர்ல வணக்கத்துல போய் அல்லாஹையும் தூதர்களையும் சேர்த்து அழைக்கிறாங்க. இது வந்து முகமது நபியோட முடிஞ்சிருச்சியோ, இல்ல வந்து ஈசா நபியோட முடிஞ்சிருச்சா, இல்ல இப்ராஹிம் நபியோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல, இது சைத்தானோட தொடர்ந்து உள்ள ஸ்ட்ராட்டஜியா இருக்கு, வழிமுறையா இருக்கு. சைத்தான் இதுலயே தான் டார்கெட் வச்சிருக்கான். அவனுக்கு கொடுத்த ஒரு சொற்பமான அறிவுல இந்த இது வந்து வழி கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைத்தான் வந்து அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கான். அதை நம்ம குரான்ல பாக்குறோம். அல்லாஹ்க்கு மட்டும் அடிப்பணிந்தவங்களை தவிர்த்து நான் மற்றவங்கள வந்து அல்லாஹ்க்கு மட்டும் முற்றிலும் அடிப்பணிந்தவங்களை தவிர்த்து நான் மற்றவங்கள வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட வந்து சைத்தான் வாக்குறுதி கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட அல்லாஹ் மட்டும் அந்த சர்க்கிளுக்குள்ள வரத்துக்கு சைத்தான் வந்து நம்மளை எந்தெந்த வகையில தடுக்க முடியுமோ அந்த வகையில வந்து தடுப்பான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேஃப் ஜோனு, பாதுகாப்பான ஒரு இடம்னு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மக்களை வந்து போக விடாம தடுக்கிறது தான் சைத்தானோட வழி. அந்த இடத்துக்கு காட் அலோன் அல்லாஹ் மட்டும்னு உள்ள போறதுக்கு எது ஒரு மெயினான இதுனா வந்து வழிகாட்டுதலான குரான். அந்த குரானை நெருங்க விட மாட்டான் சைத்தான் அப்படின்னு. அந்த இதையும் நம்ம இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து தான் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட இதை வந்து அவன் தடுப்பான். அவன் வந்து உங்களுக்கு தீவிரமான விரோதி இன்னும் அல்லாஹ் வந்து உடன்படிக்கை நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாவை மட்டும் நம்ம முற்றிலும் அடிப்பணிஞ்சு வணங்கனே அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது, இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்பிக்கை இருப்பதாக நடித்து உண்மையில் நிராகரிக்கும் நயவஞ்சகர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இன்ஷால்லா அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அல்லாஹ் யாரை தூய்மைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட குர்ஆன்ல இருந்து நம்ம எடுத்து அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முக்கியமானவங்க என்னன்னா நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள்னு சொல்லும் போது எப்படி நயவஞ்சகர்களே 2 டைப் இருக்கு. ஒண்ணு மத்தவங்களுக்காக நடிக்கிறது. ஒரு உண்மையான நம்பிக்கை கொள்ளாமலே அவங்க நம்பிக்கையாளர்கள்ட்ட போகும்போது நாங்க நம்பிக்கையாளர்கள் தான் சொல்லிட்டு சொல்றது. அதை குர்ஆன்ல அல்லாஹ் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அவங்க போகும்போது அவங்க மனசுல நம்பிக்கையே இருக்காது. உங்களுக்காக நடிப்பாங்க, பாசாங்கு பண்ணிப்பாங்க. இந்த கூட்டத்துல போகும்போது நான் உங்களோட மார்க்கத்துல தான் இருக்குன்னு அவங்க கிட்டயும் நடிச்சுப்பாங்க. அந்தான கூட்டத்துல போகும்போது அவங்கள்ட்டையும் நான் உங்களோட இதுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு தகுந்த மாரி நடிச்சுக்கிறது. வேடதாரிகள் இவங்க தான் நயவஞ்சகர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு வழிகாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ரொம்ப ஷாக்கிங்கா உள்ளது, நம்மளுக்குள்ளேயே நம்மளே நடிச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, எனக்குள்ளேயே நானே நடிச்சுக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் அவங்கள சோதிச்சு பார்த்துக்கணும். நான் நம்பிக்கை கொண்ட நான் சப்மிட்டர் பல வருஷமா சப்மிட்டர் இருக்கேன், அல்லாஹ் மட்டும்னு இருக்கேன், குர்ஆன் மட்டும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உதட்டளவுல சொல்லிக்கிட்டு இருக்கிறத நான் உண்மையிலே கடைபிடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் கேட்டு பார்க்கும்போது அது சரியா இருக்கான்னு நம்ம பரிசீலிச்சுக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு தானுமே நம்ம நடிச்சுக்கிறதா இருக்கும். ஏன்னா அல்லாஹ் மட்டும்னு சொல்றோம், டக்குன்னு அல்லாஹ் இப்போ நம்ம பாக்குற மாதிரி அல்லாஹ்வை சார்ந்திராம எதுக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு நம்புறோம். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பண தேவையோ அல்லது ஒரு ஆரோக்கியம் குறைபாடோ அல்லது வேற ஏதாவது ஒரு நஷ்டமோ அப்படி இல்லாட்டி திடீர் அருள் கொடையோ வரும்போது நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு தடுமாற்றமா இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டிவ் பியூர் ஆன்சரா வரல. நம்மளோட செயல்பாடுலயே நம்ம பார்க்கும்போது அல்லாஹ்வை சார்ந்திராம இருக்கிற மாதிரி உள்ள பதில் தான் இருக்கு. அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் அவங்களுக்கு தாங்களே நடிச்சுக்கிறாங்க. அதை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. கூறும் மோசமான நஷ்டவரிகள் யார் என்பதை நாம் உமக்கு கூறட்டுமா. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குள்ள ஆன்சர் அல்லாஹ் அதே வசனத்திலேயே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு இது கேட்கிறாங்க. மோசமான நஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு கூறட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எவர்களுடைய காரியங்கள் இந்த வாழ்வில் முற்றிலும் வழி தவறியதாக இருந்த போதிலும் தாங்கள் நல்ல காரியங்கள் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் தான். அவங்க காரியங்கள் முற்றிலும் வழி தவறுதலா இருக்கும். அப்படிப்பட்ட வரி தவறுதலா இருந்துகிட்டு நாங்க நல்லவங்க தான், நாங்க தான் நம்பிக்கையாளரு, நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், நாங்க இத்தனை வருஷமா நாங்க இதுல இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களோட காரியங்கள் வரி தவறுதலா இருக்கும். வரி தவறுதல்னா சிம்பிள் லாஜிக் நம்மளே சொல்றோம். இப்ப நேரா போறதுதான் இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த ரோட்ல போகணும்னு நம்ம கரெக்டா அந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்கோமா இல்ல வழி தவறி வேற ரோட்ல போயிட்டு இருக்கோமான்னு நம்ம கரெக்ட் பண்றதுக்காக தான் அல்லாஹ் வேதத்தையும் தூதர்களையும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வேதத்தின்படி நான் கரெக்டா ரூட்ல தான் போறேனா, நம்ம எப்படி நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா எப்படி நம்ம ஜிபிஎஸ் இடையில ஓபன் பண்ணிட்டு நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோமா அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ஒரு நார்மலா செக் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி குர்ஆனை வச்சு ஒப்பிட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்ப நான் இந்த பாதையில போறது அல்லாஹ் சொன்ன பாதை தானா, அல்லாஹ் எனக்கு குர்ஆன்ல கற்பிச்ச பாதை தானா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா சைத்தான் அந்த பாதைக்கு பக்கத்துல ஆயிரக்கணக்கான பாதையை திறந்து வச்சிருக்கான். அல்லாவோட பாதை ஒரே பாதை, சிராத்துல் முஸ்தகீம்னு சொல்றது நன்னெறியாளர்களோட பாதை ஒரே பாதை. அது எல்லா முன்வதத்தையும் அடங்கியதா முகமது நபி மூலியமா வெளிப்படுத்தின அந்த குர்ஆன் தான் அந்த பாதை. அந்த பாதைய தூதர்களை எல்லாம் அனுப்பிச்சு அதை மெய்ப்பிச்சிருக்காங்க. அந்த பாதையில நான் கரெக்டா போறேனா அப்படின்னு பாத்துக்கிறது. இந்த பாதை இல்லாம ஆயிரக்கணக்கான பாதை இருக்கு. எக்கச்சக்க குரூப்பு, எக்கச்சக்க மார்க்க அறிஞர்கள், எக்கச்சக்க சட்டங்கள், ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் பல ஆயிரக்கணக்கான புக்கு எழுதி எல்லாத்தையும் ஒரு ஆயிரக்கணக்கான பாதையை சைத்தான் உருவாக்கி வச்சிருக்கான்.
நம்ம வந்து கரெக்டா அந்த குரான் பாதையில தான் இருக்கமா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இத வந்து நம்ம செக் பண்ணலன்னா சைத்தான் வந்து இன்னொரு வருஷத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, சைத்தான் வந்து அவங்களுடைய கண்களுக்கு அவரோட காரியங்களை வந்து அலங்காரமா அழகாக்கி சாரி அவங்களோட காரியங்களை வந்து அழகாக்கிட்டான். அழகாக்கிட்டானா எப்படின்னா வந்து தப்பான பாதையில இருந்துகிட்டே நாங்க நல்ல பாதையில தான் இருக்கோம், நாங்க தான் வந்து நல்லவங்க, நாங்க தான் வந்து சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ப வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 18 ஒரு கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நயவஞ்சகத்துல நம்ம இருக்கமா அப்படின்னு பாத்துக்கணும். அல்லாஹ் அனுப்பிச்சு, இப்ப மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன், அல்லாஹ் அனுப்பிச்சது முகமது நபி வாயால நம்மளுக்கு கொடுத்தது ரஷாது வந்து அது வந்து அல்லாஹ் கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திருக்காங்கல்ல, அந்த வேதம் தான் சரியான வேதம். அதை நம்ம கரெக்டான அந்த வழியில நம்ம கரெக்டா இருக்கமா அப்படின்னு நம்மளை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. ஆனா தூதர்கள் சொல்லாதது, நபிமார்கள் சொல்லாதது வந்து இப்ப இட்டு கட்டப்பட்டுவாங்க. அடுத்தது பாயிண்ட் அதுதான் வரும். இவங்க வந்து தூதருக்கு மேல, நபிமார்களுக்கு மேல இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியை, ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களை வந்து திசை திருப்புவாங்க. இது வந்து முன்னாடி உள்ள நபிமார்களோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. சைத்தான் வந்து முகமது நபி பேர்லயும் முகமது நபி சொல்லாதத முகமது நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குரான் இல்லாத வேற செய்தியை சொல்லி இப்படிதான் முகமது நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குரான்ல இல்லாதத வந்து முகமது நபி மேல இட்டு கட்டப்பட்டு வழிகட்டு சேர்ந்துட்டான். அதே மாதிரிதான் ரஷாதுக்கும் அதே தான் வரும். சைத்தான் வேற புதுசாலாம் வந்து எதுவும் பண்ண போறது இல்லை. ரஷாது சொல்லாதத ரஷாது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லி அதை வந்து வழிகெடுக்கு போக வைக்கிறது. இதை மட்டும் அவன் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அடுத்தது அந்த இதுதான் வரும். அல்லாவோட அத்தாட்சிகளை மறைக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து அல்லாஹ் வழிகாட்ட மாட்டாங்க அப்படின்னு உள்ளதை வந்திருக்கோம். அது இன்ஷால்லா அந்த பாயிண்ட் வரும்போது நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் கடவுளின் வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மட்டுமே பொய்யான கோட்பாடுகளை புனைகின்றனர். இவர்கள் தான் அசலான பொய்யர்கள். முன்னாடி என்ன பார்த்தோம்? மோசமான நஷ்டவாளிகள் யாருன்னா அவங்க தப்பான வழியில இருந்துகிட்டே நாங்க நல்ல வழியில தான் இருக்கோம்னு நினைக்கிறவங்க. இவங்கதான் மோசமான இது நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அசலான பொய்யர்கள் யாருன்னா வந்து இப்போ அல்லாஹ் மீது ஒரு பொய் கோட்பாடுகளை புனைகின்றவர்களை தான் அசலான பொய்யர்கள். இத்தகையில வந்து அல்லாஹ் வந்து தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு 17:36 சொல்லியிருக்காங்க, எந்த தகவலையும் நீங்க சரி பார்க்காம எடுத்துக்காதுங்க. ஆனா உங்களுக்கு கேட்கும் திறன், கண் பார்வை, மூளையை நான் கொடுத்திருக்கேன். அதனை பயன்படுத்தி சரியானதை தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு எல்லா நாலேஜையும் கொடுத்துட்டாங்க. என்னென்ன நாலேஜ் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறோம். அல்லாஹ் குரானை அனுப்பிச்சு அதை வந்து குரானை வந்து மெய்ப்பிச்சு தூதர்களை அனுப்பிச்சு அதுல ப்ரூஃப் பண்ணி மனிதர்கள் எதையும் சேர்க்க முடியாது, எதையும் ரிமூவ் பண்ண முடியாது, பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட என்னன்னு வந்து சின்ன ப்ரூஃபையும் கொடுத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் ஈஸியாக்கி கொடுத்த பிறகும் அவங்க வந்து இது இல்லாத வேற பாதையை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வழிகாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து கண் பார்வை, மூளை, செவி, புலனு கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தி நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம கரெக்டான வழியில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தா மாதிரி ஒரு தப்பான வழியில போய்கிட்டு இருந்து நான் சரியான வழியில தான் போறேன்னு சொல்லிட்டு மௌத்து வரைக்கும் அதுல போய் ரீச் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. எவ்வளவுதான் அந்த குரான்ல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு ஒண்ணு அனுப்பிச்சு விடுங்க, சற்று அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்ற போதுதான் வந்து அதுக்கு வந்து அவகாசம் அளிக்கப்படாது. ஒரு நீண்ட காலம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீண்ட காலம்னு உள்ளது அல்லாஹ் மட்டும் அறிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த காலம் இப்ப முடியுதா இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் முடியுதான்னு யாருக்குமே கணிக்க முடியாது. அந்தக்குள்ளேயே நம்ம வந்து ரிப்பன்ட் சீர்திருந்துன்னு, அதுதான் பியூரிபிகேஷன், தூயப்படுத்துறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து அதே ஆளுக்கு வந்து நம்ம மறுபடியும் செஞ்சிடக்கூடாது, இணை வைக்க இதை வந்து நம்ம மறுபடியும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
இதுல வந்து ஷாக்கிங்கா உள்ளது நிறைய வசனம் இருக்கு. நம்ம போன குரான் கிளாஸ்ல கூட பார்த்தோம். சூரா 2 வசனம் 174ல இருந்து 176 வரைக்கும் உள்ளதை வந்து அல்லாஹ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ளது சொல்லியிருக்காங்க. அதாவது அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை மறைக்கிறவங்க, அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை மறைக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிள் இதுனா சும்மா ஒரு கையை வச்சு மறைச்சிக்கிறது அல்லது ஒரு புக்கை மூடிட்டோன்னா அதை நீங்க படிக்க முடியாது மறைச்சிக்கிறதுன்னு அப்படி மறைக்கிறது இல்ல. அல்லாஹ்வோட வெளிப்பாடு குரான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கிளியரா நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த குரான்ல இருந்து திசை திருப்புறது. இது வந்து குரானை நீங்க படிச்சா புரியாது, அதுக்கு விளக்கமா தான் இந்த மார்க்கர் அறிஞர்கள் வந்து இந்த ஹதீஸை எழுதியிருக்காங்க, இந்த ஹதீஸை பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குரான்ல வந்து இந்த விளக்க உரையா இதை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல இருந்து திசை திருப்புறது. இப்ப நம்ம குரானை புரிஞ்சுக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹதீஸை பின்பற்றிட்டோம்னா இப்ப நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம குரானை தான் பின்பற்றுமா அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, நீங்க ஒரு சரியான இதுல நம்ம செக் பண்ணிக்கணும்னு. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம சலாத்து கரெக்டா இருக்கா, நம்ம ஷஹாதத்து கரெக்டா இருக்கா, நம்ம ஜக்காத்து கரெக்டா இருக்கா, நம்ம செய்யற ஹஜ்ஜி கரெக்டா இருக்கா, இபாதத்து கரெக்டா இருக்கா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம குரான்னு நம்புறோமே அதுதான் உண்மையான குரானா, அல்லாஹ் பாதுகாக்கப்பட்ட குரான் அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம கேள்வியிலேயே நம்ம வந்து கேட்டுக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து சொல்லாத தூதர்கள் சொல்லாத நபிமார்கள் சொல்லாததை இட்டுக்கட்டப்பட்டு நிறைய செய்தி சொல்றாங்க. அந்த செய்திக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. இப்போ நபி மேல எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ் நம்ம முன்னாடி உள்ளதை எடுத்துலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நபியை வந்து இழிவுபடுத்துற மாதிரி உள்ள ஹதீஸ் எல்லாம் வந்து நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியப்படுத்துறோம்னு பேர்ல அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி அல்லாவோட வசனத்தை டைரக்டா மீறுற மாதிரி உள்ள வசனத்தெல்லாம் வந்து நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நபி மேல பொய்யான இட்டுக்கட்டுதல சொன்ன ஹதீஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரியே ரஷாது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரு இப்ப இட்டுக்கட்டல. ஏன்னா சைத்தான் வந்து இதே லைன்ல தான் வருவான். மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறோம், சைத்தான் இதே இதுலதான் வருவான். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். முகமது நபி சொன்னாங்கன்னு சொன்னாலும் சரி, ரஷாது சொன்னாங்கன்னு சரி, அது குரான்ல இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு குரான்ல இருந்துச்சுன்னா ஏத்துப்போம். இது வந்து டாக்டர் ரஷாத் கலீஃபாவோ பல இடத்துல சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்கன்னு இருக்கிறது பொருட்டல்ல, அந்த இது அது குரான்ல இருந்துச்சுன்னா நான் மார்க்க ஆதாரமா எடுத்துப்பேன், அது குரான்ல இல்லைன்னா அது நான் மார்க்க ஆதாரமா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா வந்து நிறைய வசனம் வந்து யாரை வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு உள்ள வசனம்லாம் வந்து இப்ப படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது 2 வாரம் 3 வாரத்துல முடிகிற சப்ஜெக்ட் இல்ல, அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். அதுல வந்து அந்த வசனம் நம்பரை மட்டும் சொல்லிடுறேன். சூரா 2 வசனம் 174ல இருந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அப்படிப்பட்டவங்களை வந்து வழி நடத்த மாட்டேன், அவங்க வந்து வயிற்றுல வந்து நெருப்பத்தான் உண்ணுவாங்க, அவங்க வந்து உயிர்த்தெழுப்பப்படுற நாள்ல வந்து அவங்கள்ட்ட நான் வந்து பேச மாட்டேன், அதுக்கப்புறம் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டேன், வழி நிரந்தர தண்டனையை கொண்டு உள்ளாக்கிடுவேன். யாருன்னா யார சொல்றாங்கன்னா அல்லாஹ் ஒரு ஆளா குறிப்பிச்சுதான் சொல்றாங்க. ஒரு ஆளுன்னா ஒரு செயலை, அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை மறைக்கிறவங்க யார் யாருன்னா அந்த இதை மட்டும் நான் படிச்சிடுறேன். அவங்க தங்கள் வயிற்றுகளை வந்து நெருப்ப உண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உயிர் தெழுப்பப்படும் நாள்ல அவங்கள்ட்ட அல்லாஹ் பேச மாட்டேன்னு சொல்றாங்க, அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து வழி நிரந்தர ஒரு தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க, வழிகாட்டுதலுக்கு பதிலா வரி தவறுதலையும் மன்னிப்புக்கு பதிலா தண்டனையும் அவங்களுக்கு கொடுப்பேன், நரகத்தை வந்து அவங்க சகித்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து வேதத்தை வந்து தர்க்கிக்கின்றவங்க, இவங்க தான் தீவிரமான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆளை எதிரின்னு சொல்றது யார சொல்றாங்கன்னா வேதத்துல உள்ள வெளிப்பாடுகளை மறைக்கிறவங்க. அந்த இதுல எக்காரணத்திலையும் எந்த சூழ்நிலையும் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம பேச்ச ஒரு 4 பேர் கேட்கிறாங்க, நாம கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூதர் சொல்லாததெல்லாம் வந்து தூதர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய இதுல இப்போ புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, ரஷாத் வந்து அரபி குரானே வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை சொல்லியே சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தூதர் சொல்லாதது நபி சொல்லாததை வந்து நம்ம வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு உள்ளதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நபிமார்களை சந்திக்காத மக்கள்ல இருந்து மேலும் அவர் வார்த்தைகளை அவற்றின் தொடர்பிலிருந்து சிதைப்பவர்களை அவர்கள் செய்ய இருக்கின்றன அப்படின்னு நம்ம யார்கிட்ட நம்ம வந்து ஒரு கேட்கிறோம்,
ஒரு 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 சபையில இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி வந்து குரானை இழிவுபடுத்துற மாதிரி, அதாவது குரான்ல இல்லாதத குரான்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்க ஆதாரமா சொல்றவங்க அந்த சபையில கூட நம்ம உட்காரக்கூடாது. நம்மளுக்கு நம்ம வந்து நான் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து அதுல இருந்து நல்லது மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இதுல உட்காரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை கேலி செய்யற கூட்டம் ஒரு சபையில இருந்தாங்கன்னா அங்க உட்கார்ந்து இருக்காதங்க, அங்கேருந்து நீங்க வெளியேறி வெளியில வாங்க. அது வந்து உங்களுக்கும் நல்லது, அந்த சபையில உள்ளவங்களுக்கும் ஒரு நினைவூட்டல் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீறி அப்படி இருந்தன்னா எவரையெல்லாம் கடவுள் திசை திருப்பி விட கடவுள் நாடுகின்றாரோ அவர்களுக்கு உதவுவதற்காக கடவுளுக்கு எதிராக உம்மால் எந்த ஒன்றும் செய்ய இயலாது. கடவுளும் அவர்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அல்லாஹ்வோட வெளிப்பாடுகள் பக்கத்துல வேற இதை வந்து செவி சாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது குரான்ல இல்லாதது, இது நபி சொல்லாதது, தூதர் சொல்லாதது, அதை வந்து அவங்க சொல்லும் போது அவங்க செவி சாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி நீங்க அதை செவி சாய்க்க நீங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இப்படிப்பட்டவங்களை வந்து அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உள்ள செக் பாயிண்ட். இந்த இதுல நம்ம இருக்கமா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சபையில இருக்கும்போது கூட நம்ம அந்த இதுல வந்து நம்ம சூழ்நிலையை அப்படி உள்ளதா அமைச்சிக்கணும். ஒரு மார்க்கமா வந்து ஒரு சபையில நம்ம போறோம் அப்படின்னுச்சுன்னா இங்க அல்லாஹ்வோட வசனத்துக்கு மாற்றமா ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த சபையில உட்காரக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட இதுல வந்து நீங்க ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி உட்கார்ந்தாங்கன்னா தூய்மைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கு. 7:146, 16:107 அப்படின்னு நிறைய வசனம் இருக்கு. இதெல்லாம் படிச்சு நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும். இப்படிப்பட்ட தூய்மைப்படுத்துறவங்களுக்குள்ள ரிவார்டா வந்து அல்லாஹ் வந்து அவற்றின் கீழே ஆறுகள் பாயும் ஏதேன் தோட்டங்களுக்குள் நிரந்தரமான வசிப்பிடமாக இருக்கும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குரிய வெகுமதி இத்தகையதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்றவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சூரா 20 வசனம் 76. அதனால நம்ம ஆன்மாவை வந்து நம்ம வந்து மேற்கொண்டு அந்த கரை படியாம எந்த கரை பட்டுச்சோ அந்த கரை இணைப்புன்னு உள்ள கரை நம்ம மேற்கொண்டு அந்த கரை படியாம அதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் மட்டும் பாவ மன்னிப்பு, அதுக்கப்புறம் நன்றி செலுத்துதல், நன்னறியான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தூய்மைப்படுத்துறதுக்குள்ள செயலை செஞ்சு நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தூய ஆன்மாவோட அல்லாஹ் கிட்ட நம்ம திரும்பி போறதுக்கு, அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு திரும்பி போறதுக்கு உள்ள வாய்ப்பை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி இந்நிலையும் மறுமலையும் வெற்றி இடத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கிமுசலாத்.